நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து அவர் பேரை சொன்னாலே உற்சாகமாக எல்லோரும் கைத்தட்டுகின்ற ஒருவருடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம்னால பாசம் வருது எல்லாருக்கும். கலாம் சார் நிற்கிறார். ஒரு சின்ன பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பெருமையாக உணர்ந்த மகிழ்ச்சி அடைஞ்ச தருணம் எது? அவர் சொன்னார், அப்படி பதில் சொல்கிறாருங்க. அந்த குழந்தை 7ஆம் கிளாஸ் குழந்தை. அவன் கேட்குறான், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச தருணம் எது தெரியுமா? அக்கினி, பிருத்வி, இது எல்லாத்தையும் ஏவுகணையாக அனுப்பும்போது நான் ரொம்ப மகிழ்ந்தேன். இட் இஸ் நாட் மீ, மை டீம். அது சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஏவுகணைலாம் அனுப்புறது இந்த உலகத்துக்கு அவ்வளோ ஒன்றும் நன்மை கிடையாது, எல்லாம் அழிக்கிற விஷயந்தான். நான் அணு ஆயுத விஞ்ஞானி. நான் உண்மையாகவே மகிழ்ந்த தருணம் சொல்லவா? சொல்லிட்டு நின்று அவர் சொல்கிறாருங்க, மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. நான் ஆனந்தித்த தருணத்தை சொல்கிறேன்னு சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்களே, டீச்சர் எளிமையானவர், நாட்டை உலகத்திற்கு அனுப்பி அறிமுகம் செய்து வைத்தார், மிகப்பெரிய விஞ்ஞானி, நாட்டிற்கான ஜனாதிபதி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்க அவர் என்ன செஞ்சார்னு சொல்கிறேன் பாருங்க. பிருத்திவி அக்னின்ற ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க மேலே. இதில் என்ன சிறப்புனா, ரஷ்யாவோ சைனாவோ அமெரிக்காவோ ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது உள்ள எவ்வளவு விண்கலங்களை வச்சு அடுக்கி அனுப்பலாம் அப்படின்னா 37, மேக்சிமம் 52க்கு மேலே வச்சு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு, நம்ம வெளிநாடுக்கு போனாலோ அல்லது ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் போனாலும் உங்களுக்கு தெரியும், சூட்கேஸ் 15 கிலோ தான் இருக்கணும்பாங்க, 20 கிலோ தான் இருக்கணும்பாங்க. சூட்கேஸே 5 கிலோ இருக்கும். உள்ளே வைக்கிற பொருள் 15 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும். 20 கிலோனா 15 கிலோனா 10 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி அந்த ஏவுகணை அவ்வளவு வெயிட்டாக இருக்கும். இவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன், தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, தின் மெட்டல். அவர் எவ்வளோ ஏவுகணை வச்சு அனுப்பினார் தெரியுமா? இந்தியா இன்றைக்கு அணு ஆயுதத்தில் முன்னிலையில் நிற்பதற்கு அவர் மிக முக்கியமாக முன்னத்தி ஏற்படுத்தவர். என்னன்னா, அவர் அனுப்பினது 125க்கு மேலான விண்கலங்களை உள்ள வச்சு அனுப்புறார். இந்த உலகத்தாலே முடியாது. 32, 57க்கு மேல முடியாது. அவர் 125 வச்சு அனுப்புறாருனா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த விண்கலம் இருக்குல்ல, அந்த விண்கலத்தினுடைய மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல மெலிதான மெட்டலை கண்டுபிடிச்சார். வெயிட்லெஸ் கண்டுபிடிச்சார். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு பிரதாப் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். என்னை ஒரு நாள் கைப்பிடிச்சி என் லெபார்ட்டரியிலேருந்து கூட்டிகிட்டு போனா, என்ன பெரிய கலாம், ஏவுகணையில் இந்த தின் மெட்டீரியல்லாம் உன் லெபார்ட்டரியில் பண்ணி அனுப்பியிருக்கிற, இங்கே வா, நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போனால், அந்த ஒரு இடத்துல போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய இல்லம். அதில் அந்த குழந்தைகளால் காலால் நடக்க முடியாது, அவங்களுக்கு இடுப்பெலும்பு தொடை எலும்புல வலு கிடையாது, போலியோ அட்டாக். அதனால் அந்த காலை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷூ போட்டு எடுத்து இப்படி நடப்பாங்க பிள்ளைகள். 7 வயசுலேயே இளம் பிள்ளைவாதம் அறிமுகமாயிடும். வாழ்க்கை முழுக்க அவங்க அந்த ஷூ போட்டிருக்கணும். ஒன்றும் இல்லை, உங்கள் காலில் இருக்கிற ஷூஸ் இருக்குல்ல, ஒரு முறை நினச்சி பார்த்துக்கோங்க, எவ்வளவு லைட் வெயிட்டோ அவ்வளவு காசு, எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோ காசு கம்மி. இவங்களுக்கு நம்ம ஒரு 200 கிராமுக்கு காலில் போட்டிருப்போங்க ஷூ. ஆனால் அந்த குழந்தைகள் எவ்வளோ போடுறாங்க தெரியுமா ஷூவை? 3.5 கிலோ. 3.5 கிலோவை போட்டுட்டு நடக்க முடியாத அந்த குழந்தை தன்னுடைய காலை எடுத்து வைக்கும்போது உடம்பெல்லாம் இப்படி ஆட்டி தான் எடுத்து வைக்கும். அந்த ஆள் சொன்னாராம், நீ யார் யாருக்கோ என்னென்னமோ பண்ணுறல, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ண பாரு. நான் போய் லெபார்ட்டரியில் உட்காந்தேன், அந்த கேலிபர் ஷூவை எடுத்து வச்சு இதை ஒரு மெட்டலில் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சேன். அந்த ஏவுகணைகளுக்கு பயன்படுத்துகின்ற அந்த மெட்டலை இவங்களுக்கு ஏதுவானதாக நான் மாற்றினேன். 3.5 கிலோ எடையுள்ள கேலிபர் ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். ஏவுகணையை விட்டதை விட அந்த கேலிபர் ஷூவை மாட்டிக்கொண்டு குழந்தைகள் இங்கேயும் அங்கேயும் ஆடுவதும் ஓடுவதும் சைக்கிள் ஓடுவதும் பார்க்கின்ற பொழுது ஏவுகணையை விட்ட பொழுது வந்த மகிழ்ச்சியை விட பல 1000 மடங்கு மகிழ்ச்சியை என் இதயம் பெற்றதுன்னு பேசுறாரு ஒரு விஞ்ஞானி. அதனால் தான் கலாம் கொண்டாடப்படுகிறார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை, நம்ம பிள்ளை இருக்கிறான்ல, உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன்,
ஃபஸ்ட்டாக வரணும். யார் செகண்டாக வர்றது? உங்கள் குழந்தைகளை நீங்கள் கூர்மையாக கவனியுங்கள். ப்ராக்ரஸ் காட்டுறானான்னு பாருங்க, மொழி நல்லா இருக்கான்னு பாருங்க, அன்பா இருக்கிறானான்னு பாருங்க, அறிவா வளர்தான்னு பாருங்க. பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளை வசதி படைத்தவர்களாக எங்கள் அம்மாட்ட நான் கேட்ட கேள்விக்கு எங்கள் அம்மா பளிச்சுன்னு பதில் சொல்லிச்சுங்க. அம்மா, என்கிட்ட இருக்கிற ஃபயர், போகணும் வரணும் உழைக்கணும் அப்படின்ற என்னுடைய ஃபயர் ஏம்மா என் பையன்கிட்ட குறைவாக இருக்குன்னு கேட்டேன். அவன் புத்திசாலி, ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கான். என்ன மாதிரியான துடிப்பு வரணுன்ற நான். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. உன்னை கஞ்சி இட்லி சப்பாத்தி அப்படின்னு கொடுத்து சோறு கொடுத்து வளர்த்த நீ உன் பிள்ளைக்கு முத்து மாணிக்கம் வைரம்னு போட்டு வளர்க்குற. கஞ்சி இட்லி சப்பாத்தியெல்லாம் சீக்கிரமாக செரிச்சிரும், அது செரிக்கிறதுக்கு நேரமாகும், அதனால தான் அதுக்கு ஃபயர் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. புரியுதா? என்ன எனக்கு கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஸ்பீட் பிரேக்கர் போடுறோமா? விட்டமின் எம் கொடுத்து 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 விட்டமின் கேவை வளர்த்துடுறோம். விட்டமின் எம் மணி, விட்டமின் கே கொழுப்பு. எப்படி பேசுதுங்க? அது அப்படி பேசுற பிள்ளை இல்லை. நம்முடைய குழந்தைக்கு நாம் தான் பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், கூடுதலான பணத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து கூடுதலான வசதிகளுடன் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிலே குழந்தைகள் போராட்ட குணத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு போராட்ட குணம் இருந்ததில்ல, அது இல்லை. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு இதில் ஊதுவாங்குழல் அம்மா ஊதுவால நெருப்புக்காக அப்படி ஊதி விடுங்க.